எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் கம்பெனி தான் பேபால். அந்த கம்பெனியை அவர் $180 மில்லியன் செல் பண்ணாரு. 180 மில்லியன் கிடைச்ச ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகாம அந்த மொத்த காசையும் கொண்டு போய் ரீஇன்வெஸ்ட் பண்ணி புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சாருன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? 2002 பேபாலை விற்றதுக்கப்புறம் மஸ்கோட பேங்க் அக்கௌண்ட்டில் $180 மில்லியன் இருந்துச்சு. 99% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு வீடு, காரு, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வாங்கியிருப்பாங்க. பட் மஸ்க் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் $100 மில்லியன் ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. $70 மில்லியன் செலவு பண்ணி டெஸ்லான்ற கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. $10 மில்லியன் செலவு பண்ணி சோலார் சிட்டின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் அவர்கிட்ட இருந்த மொத்த காசுமே. அப்புறம் என்ன நடந்திருக்கும்? 2008 அவர்கிட்ட இருந்த மொத்த காசும் போயிடுச்சு. டெஸ்லா பேங்க்ரப்சி ஆகிற லெவலுக்கு போயிடுச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க அனுப்பின 3 ராக்கெட் லான்ச்சுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃபண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு ஆளாக விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கம்பெனி எல்லாமே அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. வீட்டு வாடகைக்கு கூட கடன் வாங்குற நிலைமைக்கு போயிட்டாரு. இந்த நிலைமையில வேற யாராவது இருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. பட் மஸ்க் அப்பையும் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த மொத்த காசையும் ஒரு ஃபைனர் ராக்கெட் லான்ச்சுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த ராக்கெட் லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போலனா ஸ்பேஸ் எக்ஸே அழிஞ்சிருக்கும். டெஸ்லாக்கு மேற்கொண்டு ஃபண்டிங் கிடைக்கலனா அந்த கம்பெனியும் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸோட 4th லான்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. அது மூலியமா நாசாட்ட இருந்து $1.5 பில்லியன் அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு. அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எலான் மஸ்க் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன், $800 பில்லியன் ஓன் பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயம் தான் பில்லியனர்ஸ்க்கும் காமன் பீப்புளுக்கான வித்தியாசம். அவங்க கேல்குலேட்டடாக கரெக்டான ரிஸ்க் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, மஸ்க்கு ஏதாவது ஒரு இடத்துலையாவது இல்லை நம்ம இருக்கிற காசை வச்சு சேவ் பண்ணலாம்னு நினச்சிருந்தாருன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி இருந்திருக்காது, டெஸ்லான்ற ஒரு கம்பெனி இருந்திருக்காது. த பிக்கஸ்ட் ரிவார்ட் கம் ஃப்ரம் பிக்கஸ்ட் ரிஸ்க் பட் ஒன்லி வென் யூ திங்க் ஸ்மார்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி என்ன ரிஸ்க் எடுத்துருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம்.